வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் முறுமுறுன்னு உளுந்து போண்டா எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா மிக்சியில் உளுந்து மாவு அரைச்சி இது போல் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். முறுமுறுன்னு உள்ள நல்ல மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாங்க உளுந்து போண்டா எப்படி செய்கிறதுங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க உளுந்து போண்டா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்து 1 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து அதையும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது மிக்சியில் நம்ம போண்டா செய்கிறதுனால இது ரெண்டையும் தண்ணி வடித்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்க பச்சரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஊற வச்சுருக்க உளுந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி வடைக்கு சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் நம்ம வந்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். ஒரே தடவை நம்ம மிக்சியில் சேர்ந்த மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சாதான் உங்களுக்கு, இல்லைன்னா மிக்சி பார்த்திங்கன்னா சூடாயிடும். நான் இப்போ அரைச்சதை பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக இது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு மிக்சி பவுலில் இதை நான் வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உளுந்த போண்டாக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கலந்து வைக்கிறப்போ உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள், மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு நீங்கள் 1-2 கூட உடச்சி கூட இதோட சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம எடுத்து போட்டால் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடானோன்னு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நம்ம வேணுங்கிற சைஸில் போண்டா நம்ம எண்ணெயில் சேர்த்துருவோம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உடனே கிளறி விட்டுறாதீங்க.
லைட்டாக ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் அடுப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறைச்சிருங்க. நல்லா கரண்டியில் திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் மேலே நமக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இது போல் வடிகரண்டி வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட இது போல் மிக்சியில் அரைச்சி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்காமல் சூப்பராக வரும். எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுத்துக்கலாம். மீதம் உள்ள மாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா மொறுன்னு உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா உளுந்தில் போண்டா நம்ம சூப்பராக கிறிஸ்பியாக நம்ம செஞ்சுருக்கோம். மிக்சியில் இது போல் மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.